ஹாலிவுட் நடிகர் டாம் க்ரூஸ் கடந்த ஞாயிறன்று, அதாவது நவம்பர் 16ஆம் தேதி அன்று நடந்த கவர்னர்ஸ் விருதுகள் விழாவில் தன்னுடைய முதல் ஆஸ்கரை பெற்றிருக்காரு. அவருடன் நடன இயக்குனர் மற்றும் நடிகர் டெபி ஆலன் மற்றும் தயாரிப்பு வடிவமைப்பாளர் வின் தாமஸ் ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டிருக்காங்க. விருதாளர்கள் கொண்டாட்டமாக நடனமாடும் வீடியோ இப்ப இன்ஸ்டாகிராம்ல வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்கு. டாம் க்ரூஸ் உலகம் முழுவதும் பெரும் ரசிகர் பட்டாளம் கொண்டுள்ள ஒரு பிரபலமான சாகச நடிகர். இவரது படங்கள்ல ஸ்டன் காட்சிகளை வேற எந்த டூப்புமே வைக்காம நிஜமாக இவராகவே செஞ்சு பெயர் பெற்றவர். இவரது மிஷன் இம்பாசிபிள், டாப் கன் உள்ளிட்ட திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றி பெற்ற ரசிகர்கள் மத்தியில் பிரபலமானவை. இவர் ஐஸ் வைட் ஷாட், கொலாட்ரல், மங்கோலியா போன்ற விமர்சன ரீதியில் வெற்றி பெற்ற படங்களையுமே கொடுத்திருக்காரு. ஆனாலும் இவருக்கு சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதுகள் இதுவரைக்கும் கிடைக்கவே இல்லை. இந்த நிலையில அவருக்கு கௌரவ ஆஸ்கர் விருதை கொடுத்திருக்கு அகாடமி. புகழ்பெற்ற மெக்சிகன் இயக்குனர் இனாரிட்டு கையினால இந்த விருதை பெற்றிருக்காரு டாம் க்ரூஸ். தற்போது இவங்க ரெண்டு பேரும் ஒரு புதிய திரைப்படத்தில் ஒன்றாக பணியாற்றி வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. தற்போது ஜூடி அப்படின்னு அழைக்கப்படும் அந்த படம் தான் 2026ஆம் ஆண்டு டாம் க்ரூஸ் உடைய நடிப்பில் வெளியாக இருக்கு. டாம் க்ரூஸ் தான் இனாரிட்டுவின் அமரோஸ் பெரோஸ் படத்தின் மிகப்பெரிய ரசிகன் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு. மேலும் இந்த விருதை பெற்ற டாம் க்ரூஸ் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சினிமா எனக்கு தொழில் அல்ல, அதுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உணர்ச்சி வசமா பேசியிருக்காரு. தன்னுடைய பேச்சுல சின்ன வயசுல திரைப்படம் பார்த்த அனுபவம் தன்னை எப்படி தோணுச்சு அப்படின்னும் திரைத்துறையின் எதிர்காலம் குறித்தும் பேசியிருக்காரு. தன்னுடைய படங்கள்ல பணியாற்றிய குழுவினர் அனைவருக்குமே நன்றி தெரிவிச்சிருக்காரு. சினிமா என்னை உலகம் முழுவதும் அழைத்து செல்கிறது. மனிதர்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை பாராட்டவும் மதிக்கவும் இது எனக்கு உதவுகிறது. நாம் அனைவரும் பகிரும் மனித தன்மையையும் பல விதங்களில் நாம் எவ்வளவு ஒரே மாதிரியானவர்கள் என்பதையும் இது எனக்கு காட்டுகிறது. நாம் எங்கிருந்து வந்தாலும் அந்த திரையரங்கில் நாம் ஒன்றாக சிரிக்கிறோம், ஒன்றாக உணர்கிறோம், ஒன்றாக நம்பிக்கை கொள்கிறோம். அதுதான் இந்த கலை வடிவத்தின் சக்தி. அதனால தான் இது முக்கியமானது. எனவே சினிமா எனக்கு தொழில் அல்ல, அதுதான் நான் அப்படின்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலா பேசியிருக்காரு. ஸோ உலகம் முழுக்க இருக்கக்கூடிய டாம் க்ரூஸின் ரசிகர்கள் ஃபைனலா அவருக்கு கௌரவ ஆஸ்கர் விருது வழங்கப்பட்டிருக்கிறத சோஷியல் மீடியா வாயிலாக மிகப்பெரிய அளவில் கொண்டாடி வந்துட்டு இருக்காங்க.